BSNL 72 நாள் ஸ்கீம் ஒன்று இருக்கு. எவ்ரிடே 2 GB ஃப்ரீ, 485 ரூபாய். ஜியோ கொடுக்குற அமௌண்ட் வாங்கக்கூடிய தொகை என்பது 749 ருபீஸ். இதையே ஏர்டெல் 979 ரூபாய், 485 ரூபாய் எங்க, 749 எங்க, 979 எங்க. அப்ப எவ்வளவு அதிகம்? இன்னைக்கு இந்தியாவில் 106 கோடி செல்லுலார் சேவை இருக்குன்னு சொன்னேன். ஜியோவுக்கு மட்டும் 50 கோடி இணைப்புகள் இருக்கு. ஏர்டெலுக்கு 31 கோடி இருக்கு. வோடஃபோனுக்கு 17 கோடி இருக்கு. 8 கோடி தான் BSNL என்ற பெரிய பொதுத்துறை நிறுவனத்திற்கு இருக்கு. மினிமம் 189 ரூபாய் இருந்துச்சு ஏர்டெல்ல, அது கிடையாதுன்னு இப்ப க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும் 199 ரூபான்னு. ஆனா சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 8 லட்சம் கோடி. 7.5 லட்சம் ரூட் கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இந்திய நாடு முழுவதும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரே பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனம் இது. அப்ப இதை அப்படியே தனியார் கையில, அம்பானி கையிலயோ அல்லது அதானி கையிலயோ அவர்கள் விற்றுவிட துடிக்கிறார். 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து சேவையை கொடுக்கக்கூடிய BSNL ஏன் 8 கோடிக்கு போச்சு? இதுதான் அரசியல் தந்திரம். சார், சமீப நாட்களில் ஏர்டெல், ஜியோ மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களோட டாரிஃப் பிளானை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு பிளானை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அந்த 1 மந்த் பிளான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக 3 மந்த் பிளானாக ஆக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அது உண்மைதானா? அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? உண்மைதான். இப்போ இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 நிறுவனங்கள் தான் தொலைத்தொடர்பு சேவையை கொடுக்குறாங்க. BSNL, ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ. இந்த 4 நிறுவனங்களில் இந்த 3 நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள். இவங்களுக்கு பிரதான கோரிக்கை லாபத்தை ஈட்டுறது மட்டும்தான். ஆகவே லாபம் கிடைச்சாலும் இவங்க விலையை உயர்த்துவாங்க. இப்போ உதாரணமாக போன ஆண்டு இதே 3 நிறுவனங்களில் ஜியோவும் ஏர்டெல் மட்டும் 12% முதல் 22% வரை விலைவாசியை உயர்த்தினாங்க. தனியார் நிறுவனங்கள். வோடஃபோன் பின்னாடி உயர்த்தினாங்க, அதுக்கு பிறகு உயர்த்தினாங்க. உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஜியோ நிறுவனத்துக்கு 20,607 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு லாபத்தில் இருக்கும் பொழுது விலைவாசி உயர்த்ததன் மூலம் இன்னொரு 20,000 கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதற்காக உயர்த்தினாங்க. நீங்கள் ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் போகுது, அதனால் விலையை உயர்த்தணும்னு சொன்னால் நியாயம் இருக்க முடியும். லாபம், கூடுதலாக லாபம், கொள்ளை லாபம் ஏற்றுவது தான் இவங்களுடைய நோக்கம். நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா இவங்க அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எதுவும் இல்லை, எல்லாம் இலவசம் என்று சொல்லி வந்தவங்க. 2016 ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்டது செப்டம்பர் 1ஆம் தேதி. எல்லாமே இலவசம்னாங்க. எல்லாம் இலவசம் சொன்னவங்க இன்னைக்கு விலையை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. விலைவாசி என்பது இனிமேல், ஏன்னா இன்னைக்கு 106 கோடி மக்கள் இந்த தொலைபேசியை செல் சேவையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை சார், ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டம் நகர்வுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண தானே செய்வாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் பண்ணணும்னு எந்த விதமான கட்டுப்பாடும் இவர்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் விலையை நிர்ணயம் செய்கிறது யாரு? தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டியது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏதாவது தவறுகள் நடந்தால் அவங்க தான் பார்க்கணும். அப்போது விலை உயர்த்துவது அவசியம்தானா, இவங்களுக்கு எவ்வளவு தூரம் கட்டுப்பாடு தேவை என்பதை அந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தலையிடுவதே இல்லை. விளைவு என்னென்னா இவங்களே உயர்த்திக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு விரிவாக்கத்திற்குன்னு காரணம் சொல்லுவோம். முதலாளி அப்படி தானே சொல்லுவாங்க, விரிவாக்கத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இவர்களுக்கு அது அவ்வளவு தேவை இல்லைங்கிறது தான். ரெண்டாவது, நீங்கள் BSNL போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் விலை உயர்த்தாமல் சர்வீஸ் கொடுக்குறாங்களே, எப்படி கொடுக்க முடியுது? அவங்களால 4Gயை, எங்களால் 4Gயை ரொம்ப சிறப்பாக கொடுக்க முடியாமல் இருக்கலாம், 5G சேவையை தொடங்காமல் இருக்கலாம். ஆனாலும் BSNL சேவைக்கும் மற்ற சேவைக்கு உள்ள ஒரே ஒரு டாரிஃப் வேறுபாட்டை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக இன்னைக்கு BSNL 72 நாள் ஸ்கீம் ஒன்று இருக்குது. 2 GB ஃப்ரீ, எவ்ரிடே 2 GB ஃப்ரீ. அப்போது அந்த 72 நாளைக்கும் சேர்த்து 485 ரூபாய், 485 ருபீஸ் கட்டா போதும் இந்த சர்வீஸ் BSNL ஆஃபர் பண்ணுது. ஜியோ BSNL மாதிரியே தான் சர்வீஸ் கொடுக்குது. 2 GB ஃப்ரீ, 72 நாள் தான். ஆனால் ஜியோ கொடுக்குற அமௌண்ட் வாங்கக்கூடிய தொகை என்பது 749 ருபீஸ். இதையே ஏர்டெல் 979 ரூபாய், 979 ருபீஸ். இதே 2 GB ஃப்ரீ. ஆனால் 72 நாட்களுக்கு பதிலாக அவங்க 84 நாள்னு ஒரு கூடுதலாக ஒரு 12 நாள் கொடுக்குறாங்க. 485 ரூபாய் எங்க, 749 எங்க, 979 எங்க. அப்போ எவ்வளவு அதிகம்? ஒன்றுமில்லை என்று ஆரம்பித்தவங்க இன்னைக்கு எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கிறாங்க? இவங்களை யாரு கட்டுப்படுத்துறது? இப்போ சமீபத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, மினிமம் 189 ரூபாய் இருந்துச்சு ஏர்டெல்ல, அது கிடையாதுன்னு இப்போ க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும் 199 ரூபான்னு. ஆனால் எத்தனை வாடிக்கையாளர்கள் மினிமம் வாங்கினவங்க? ஒவ்வொருத்தர்ட்டையும் 10 ரூபாய் என்பது எதற்காக இவங்க உயர்த்தணும்? இப்போ ஏர்டெல் லாபத்தில் தானே இருக்குது, இன்றைக்கி லாபத்தில் தானே இருக்குது.
மினிமத்தை குறைக்கிறாங்க. ரெண்டாவதா இவருடைய திட்டமே இன்னைக்கு வருங்காலத்தில் மந்த்லி பிளானே இருக்காது. 3 months பிளான்ங்கிறது கம்பல்சரியாக கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவருடைய திட்டம், அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டம். அப்போது இந்த 3 நிறுவனங்களுக்கும் தங்களுக்குள்ள கூட்டமைச்சு வச்சிருந்தனால இவங்களுக்கு என்ன லாபம் இதுவரை கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜீரோன்னு சொன்னாங்க பாருங்க. அதனால் நிறைய சந்தாதாரர்கள் அவங்ககிட்ட போக ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அரசாங்கத்தோட முழு ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. கிரானிக் கேபிட்டலிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அரசாங்கத்திற்கும் இந்த 3 நிறுவனங்களும் பேசி தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆமாம், கூட்டமைச்சிட்டு தான் பண்றாங்க. 3 பேருக்கு அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு. அவங்க விலையை நிர்ணயம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு தான் உயர்த்துவாங்க. இந்த 3 நிறுவனத்திற்கும் அரசாங்கத்தின் ஆசையும் இருக்குது. அதான் அந்த கிரானிக் கேபிட்டலிசம்னு சொல்லுவோம். அதனா பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கிறது. இப்போ அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 106 கோடி தொலைபேசி இருக்குன்னு சொன்னேன், செல்லுலார் சேவை இருக்குன்னு சொன்னேன். அதில் ஜியோவுக்கு மட்டும் 50 கோடி இணைப்புகள் இருக்கு. 106ல் 50 கோடி. ஏர்டெல்லுக்கு 31 கோடி இருக்கு. வோடஃபானுக்கு 17 கோடி இருக்கு. 8 கோடி தான் பிஎஸ்என்எல் என்ற பெரிய பொதுத்துறை நிறுவனத்திற்கு இருக்கு. 2016ல் தொடங்கின ஜியோ 50 கோடிக்கு எப்படி வந்துச்சு? 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து சேவையை கொடுக்கக்கூடிய பிஎஸ்என்எல் ஏன் 8 கோடிக்கு போச்சு? இதுதான் அரசியல் தந்திரம். இதுதான் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகை. என்னென்ன சலுகை கொடுத்தாங்க நிறைய பட்டியல் போடலாம். நான் ஒரே ஒரு சலுகையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜியோ இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதன் விளம்பரதாரராக வந்தவர் இந்திய நாட்டின் பாரத பிரதமர். அவர் படத்தை போட்டு தான் விளம்பரமே படுத்தி ஜியோ அறிமுகப்படுத்தினாங்க. இது எவ்வளவு தூரம், அது என்ன அர்த்தம்? அரசாங்கத்தின் ஆதரவு எங்களுக்கு இருக்குது என்று அர்த்தம். இது ஒன்று. 4G 5G எல்லாம் இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ 5G வந்துருச்சு. 5G சேவையை இந்தியாவில் துவங்கும் பொழுது ஜியோ, ஏர்டெல், வோடஃபான் 3 கொடுத்துட்டு 4ஆவதா ஒரு நிறுவனம் கொடுக்க போகிறோம். நாங்கள்லாம் பிஎஸ்என்எலுக்கு கிடைக்கும்னு நினச்சோம். யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க? 4ஆவதா அதானிக்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் ஒரு செல்லுலார் தொலைபேசியை கூட கொடுக்காத, ஒரு டவர் கூட இல்லாத, ஒரு அலுவலகம் கூட இல்லாத, ஒரு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் கூட இல்லாத ஒரு அதானிக்கு ஸ்பெக்ட்ரம் அவர்களுக்கு முதலிலேயே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிகழ்வுகள். பிஎஸ்என்எலுக்கு பின்னாடி தான் இப்போ 5G ஸ்பெக்ட்ரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் விலையை உயர்த்துவதில் எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக மட்டும்தான் இவங்க தங்களை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது நிறுவனங்களையா இல்லை இந்த அரசு கட்டமைப்பையா? ரெண்டையும். இந்த நிறுவனங்கள்லாம் அரசுகிட்ட நெருக்கடி கொடுத்து தான் சலுகைகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு நிறைய பணத்தை தேர்தல் நன்கொடையை அவங்க கொடுக்குறாங்க. இல்லை, அதை நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது இல்லையா? இருக்கு. நீங்கள் ஜியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு வெளியே வந்திருக்கு. 27,000 கோடி ரூபாய் நிதியாக பெறப்பட்டிருக்கு. பாஜக கட்சிக்கு வந்திருக்கு. அது யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்கன்னு லிஸ்டே இருக்குதே. முதலாளிகள் எந்தெந்த முதலாளிகள்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ற பட்டியலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஹையஸ்ட் டோனர் இந்தியாவில் அதானி, அதுக்கடுத்து அம்பானி. இவங்க தான் ஹையஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு. லாபம் அதனால் இவங்களுக்கு அடையணும். அந்த கம்பெனி லாபம் அடையணும்னா என்ன வழி? அரசாங்கத்திட்டிருந்து அவங்க சலுகைகளை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி நன்கொடையாக கொடுப்பாங்க. இது பரஸ்பரம் அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு. இதுதான் ஆங்கிலத்தில் கிரானிக் கேபிட்டலிசம் என்றே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. இப்போ நார்மலாக ஒரு சாமானியனா இப்போ டாரிஃப் சூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஏர்டெல்லையோ ஜியோலையோ பிஎஸ்என்எல்லையோ எது பெஸ்ட்டான டாரிஃப்ன்றதை எப்படி சூஸ் பண்ணுறது? அப்போ அதுக்கு எதுவும் நுணுக்கங்கள் இருக்கா? நீங்கள் விளம்பரங்கள் படுத்துகிறாங்க, பிஎஸ்என்எல்ல படுத்துகிறாங்க, தனியார் நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். அதுதான் சாமானியனுடைய கஷ்டம். எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த அமௌண்ட்டில் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்ன பாருங்கள், 72 நாளைக்கு எவ்வளவு அப்படின்னா நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். தனியாரில் எவ்வளவு இருக்குது, நமக்கு பிஎஸ்என்எல் எவ்வளவு இருக்குது என்று பார்த்து சூஸ் பண்ணுற வேலை சந்தாதாரர்கள் கையில் தான் இருக்குது. வேறு யார் கையிலும் இல்லை. ஓகே. அது எப்படி சூஸ்? இப்போ 28 நாளைக்கு ஒரு பிளான் சொல்கிறாங்கன்னு 28 நாளைக்கு 350 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குன்னு ஏர்டெல்ல இருக்கு, ஜியோல இருக்கு, அப்படி வச்சுக்கோ. ஓகே. இப்போ 28 நாளுன்னா இப்போ ஒரு மாசம் கால்குலேட் பண்ணா சரி, ஒரு நாளைக்கு 12 ரூபாய், ஒரு நாளைக்கு 10 ரூபாய், இப்படி கால்குலேட் பண்ணா 30 நாளைக்கு 350 ரூபாய் அப்படி வருது. ஸோ இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணலாமா? அப்படி அந்த பேட்டர்ன் கேட்குறேன். அப்படி எதுவும் இதுல கணக்கு இருக்கான்னு கேட்குறேன். கொஞ்சம் 3 months பேக்கேஜ் போனீங்கன்னா விலை குறையும். 30 நாள் 28 நாள் எடுக்கிறத அதுவே 72 நாளாக எடுத்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு கஷ்டம்னா அஃபோர்டபிலிட்டி. அந்த சாமானியரால் அவரால் 3 மாதத்துக்கு 485 ரூபாயோ இல்லைன்னா 799 ரூபாயோ கட்ட முடியுமா என்றால் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கீமுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் ஸ்கீம் ஆப் பண்ணுறது தான் நல்லது.
இதுல பிஎஸ்என்எல்லுக்கும் இந்த மற்ற நிறுவனங்களுக்குள்ளான வேறுபாடுகள் எப்படி இருக்கு? அவங்க எப்படி பிரைஸ் சூஸ் பண்றாங்க? பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுலே வித்தியாசம் இருக்கா? ஆமா, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுலே வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் சொன்ன பாருங்களேன், 72 நாளைக்கு 485 ருபீஸ் எங்க இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய 900 சம்திங் எவ்வளவு இருக்கு. ஓகே, பிஎஸ்என்எல் ஏன் பிரைஸ் கம்மியா கொடுக்குது? நான் சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் 5G வரல, இல்லைன்னா 4G முழுமையா கிடைக்கலன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. பிஎஸ்என்எல் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது லாபம் ஈட்டுவது மட்டும் குறிக்கோள் இல்லை. பிஎஸ்என்எல் எல்லா இடங்களையும் சேவையை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஓரியன்ட். ரெண்டு வித்தியாசம் தான். அவங்க லாபம், இது சர்வீஸ். ஓகே, இன்னைக்கும் நீங்க இந்த செல்லுலார் சேவையில நீங்க கொடைக்கானலுக்கு இன்னைக்கு போங்களேன், நல்ல சர்வீஸ் கிடைக்கிறது எதுவாக இருக்கும்னா பிஎஸ்என்எல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே தனியார் நிறுவனங்களுக்கு வந்து டவர் நிர்மாணம் பண்ணி அந்த சர்வீஸ் கொடுக்கறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கிராமப்புறத்துக்கு போய் பாருங்க, பிஎஸ்என்எல் தான் இன்றைக்கும் ஓடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதை விட நக்சல்பாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் யார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்என்எல் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தனியார் நிறுவனங்கள்லாம் நகரங்கள் எல்லாம் சந்தாதாரர்கள். இப்போ நம்ம ஜியோல 50 கோடி பேர் அவங்க சந்தாதாரா இருக்காங்க அப்படின்னும் போது பெரும்பான்மையா நகரங்கள் சார்ந்துதான் இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது நம்ம நகரங்கள்ல பிஎஸ்என்எல் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்கு ரீசனாகவும் இந்த 4G 5G சொல்றாங்க இல்லையா? 4G இப்பதான் பிஎஸ்என்எல் வந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்பதான் அரசு கொண்டு வந்திருக்கு, அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கும். இப்போ அவங்களாம் 5G வேற லெவல், அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னும் போது காமன் மேனுக்கு, சாமானியனுக்கு எனக்கு அதுதான் வசதியா இருக்கு அப்படின்ற நோக்கம் தானே இருக்கும். இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் சிறந்த சேவை கொடுத்தால் மட்டுமே போட்டியில் நிலைச்சு நிற்க முடியும். அரசு பிஎஸ்என்எல் சிறந்த சேவை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குது. ஒன்றிய அரசு கருதுகிறது. அவங்க அரசியல் திட்டமே அதுதான், அவங்க கொள்கையும் அதுதான். தனியார் மய தாராளமய கொள்கை என்ன சொல்லுது? தனியார் கம்பெனிகளுக்கு நீ சலுகை கொடு, அரசு துறையா இருக்கிறத நீ மக்கள் மனசுல இது அரசு துறை, இது செயல்படாது என்ற எண்ணத்தை உருவாக்கி இதை கொடுத்துருன்ற ஒரு அரசு அப்படி செய்கிறது அரசு தான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏர் இந்தியான்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு இந்தியாவில், ஏன் அது தனியாருக்கு விற்கப்பட்டது? இந்தியாவை போன்ற ஒரு 138 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில், இவ்வளவு வலிமையான நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டில், இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு பிளேன் கூட இல்லையே. இது என்ன நியாயம்? எப்படி அவங்களால கொடுக்க முடியுது? ஏர்போர்ட்டு இன்னைக்கு தனியார் மயம், ஹார்பர் இன்னைக்கு தனியார் மயம், ரோடு இன்னைக்கு தனியார் மயம், தனியார் மயம் இல்லாத கப்பல் இன்னைக்கு தனியார் மயம், எல்லாம் இன்னைக்கு தனியார் மயத்துக்கு ஊக்குவிக்கப்படுது. அரசாங்கம் தன்னுடைய பொறுப்புகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே போறாங்களே. இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தனியார் மயம் வந்தாச்சு இன்சூரன்ஸ்ல, இல்லையா? இன்னைக்கு மருத்துவம் தனியார் மயம் அதிகமா இருக்கிறதுனால மருத்துவ சேவைகளை மக்களால் பயன்படுத்த முடியல. கல்வி கட்டணம் இன்னைக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது, மக்களால் பயன்படுத்த முடியல. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? அரசாங்கத்தின் கொள்கை தானே காரணம். அவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கறதுனால சாதாரண சாமானிய மக்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. பிஎஸ்என்எல் இந்த போட்டியில் பிஎஸ்என்எல் நம்பர் 1 இடத்துல வந்திருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2004 பிஎஸ்என்எல் அனுமதிக்கப்பட்டதே 2002 தான். 1995 செல்லுலார் சேவை இந்தியாவில் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பேசணும்னா 16 ரூபாய், இன்கமிங் கால் 8 ரூபான்னு இருந்துச்சு 95. 2002 பிஎஸ்என்எல் வந்துச்சு. வந்த 2003 இன்கமிங் கால் இலவசம் சொல்லிச்சு. தனியார் நிறுவனங்கள் அவுட் ஆயிட்டாங்க. 22 கம்பெனி இருந்துச்சு இந்தியாவில். இப்போ 3 கம்பெனி தான் தனியார் நிறுவனங்களாக இருக்கு. 22 தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் வச்சிருந்தாங்க. கொள்ள லாபம் அடிச்சாங்க எல்லாரும். இன்கமிங் காலே யாரும் பேச மாட்டாங்க, 8 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ அது கிடையாது, ஃப்ரீன்னு கொண்டு வந்தோம். 2004 நம்பர் 1 ஏர்டெல் இருந்துச்சு, நம்பர் 2 இந்தியா பிஎஸ்என்எல் வந்துச்சு. வெகு விரைவில் நாங்கள் நம்பர் 1க்கு வரக்கூடிய ஸ்டேஜ் 2004 போட்டி தொடர்ந்துச்சு. 2014 வரைக்கும். 2004 பிஎஸ்என்எல் 10,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின ஒரு பெரிய நிறுவனம். ஆனால் அரசாங்கம் மெல்ல மெல்ல இதுக்கு தங்களுக்கு கொடுத்த சலுகைகளை எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்காம தனியாருக்கு ஊக்குவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா பிஎஸ்என்எல் இருக்கிறதுனால தான் ஓரளவு மற்ற தனியார் நிறுவனங்கள் கட்டுப்பாடோட செயல்படுதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை என்றால் விலையை தனியார் நிறுவனங்கள் தங்கள் இஷ்டத்திற்கு உயர்த்தி விடுவார்கள். நீங்கள் சிமெண்ட் தொழிற்சாலையில் பாருங்கள், அரசு தன் கட்டுப்பாட்டை விலக்கின உடனே தனியார் நிறுவனங்களாம் ஒன்று சேர்ந்து விலையை கடுமையாக சிமெண்ட் விலையை உயர்த்திட்டாங்களே, கட்டுப்பாடே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதே போல் பிஎஸ்என்எல் இல்லைன்னா இந்த தனியார் நிறுவனங்கள் 3 தனியார் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்குள் கார்ட்டல் அமைத்துக்கொண்டு கூட்டு அமைத்துக்கொண்டு விலையை உயர்த்துவார்கள். அப்போ நீங்கள் அரசு துறை பஸ் இருக்கிறதுனால தான் தனியார் நிறுவனங்கள் கொஞ்சமாவது கட்டுப்பாடு வைக்க முடியுது. ஆல்ரெடி அது எல்லை மீறி தான் போயிட்டு இருக்கு. எல்லை மீறி போகுது. ஆனாலும் அரசு துறை இருக்கிறதுனால தானே அரசு பஸ்ஸில் என்னால் போக முடியுது இல்லை. அது மாதிரி நீங்கள் அரசு பஸ் மாதிரி பிஎஸ்என்எல் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். இது 8 கோடிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கருதுறாங்கன்னா,
இந்த பிஎஸ்என்எல்லை நஷ்டத்துக்கு தொடர்ந்து கொண்டு சென்று இதை தனியாருக்கு விற்க வேண்டும் என்ற உள்நோக்கம் அரசுக்கு இருக்கிறது. ஓகே, எங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டே, எங்களுடைய சந்தேகமே இதுதான். ஏர் இந்தியா வித்த மாதிரி பிஎஸ்என்எல் ஏன் வைக்கக்கூடாது? இதோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 8 லட்சம் கோடி. 7.5 லட்சம் ரூட் கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இந்திய நாடு முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரே பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனம் இது. அப்போ இதை அப்படியே தனியார் கையில், அம்பானி கையிலையோ அல்லது அதானி கையிலையோ அவர்கள் விற்றுவிட துடிக்கிறார்கள். அப்போ அதுக்காக இந்த பிஎஸ்என்எல்லை நஷ்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நஷ்டம் 80,000 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அப்பவும் நஷ்டம். இது மாதிரி நஷ்டத்தை கொண்டு சென்று மக்கள் மத்தியில் உணர்வை ஏற்படுத்தி வேற வழியிலன்னு விற்கணும்னு நினைக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் போராடுறோம். போன வருடம் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய எம்பிஸும் சரி, மினிஸ்டர், இது சார்ந்த மினிஸ்டர் பேசும்போதே பிஎஸ்என்எல் மூலமா லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இல்லை, அதாவதுங்க, இது ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இதெல்லாம் புக் அட்ஜஸ்ட்மெண்ட், அக்கௌண்டன்சியில் புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது டேக்ஸ் பிஃபோர் பட் இது இப்போ ப்ராஃபிட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த அமௌண்ட்டு ப்ராஃபிட்டுன்னு காமிக்கும். டேக்ஸ் போட்டால் ப்ராஃபிட் இருக்காது, நஷ்டத்தில் போயிடும். அப்படி தான் பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் தான் இருக்குது. இன்னும் லாபத்துக்கு வரல. லாபத்துக்கு வராமல் 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, 7-8 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போது இன்னும் லாபத்தெல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. நஷ்டம் குறைகிறது, அது வேறு விஷயம். ஆனால் லாபத்துக்கு இன்னும் வரல, பிஎஸ்என்எல் வரல. பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொல்வதெல்லாம் அவர்களுடைய இதை திறமையை காண்பிப்பதை எங்கள் அரசு செஞ்சிருச்சுன்னு சொல்வதற்காக சொல்லக்கூடியது தானே தவிர வேற இல்லை. 4G சேவை பரவலாக கொடுக்கப்பட்டுருச்சா பிஎஸ்என்எல்ல? அந்த சேவை ஈஸியாக மக்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆமாம், எங்களுடைய 8 வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த 4G இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்பெக்ட்ரம் 2019 கொடுத்தாங்க. எக்யூப்மெண்ட்டு நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை போட்டுட்டாங்க. அதனால் டிசிஎஸ் நிறுவனம் தான் இப்போ அதை கொடுக்குறாங்க. 1 வருஷத்தில் கொடுக்குறேன்னு சொன்ன டிசிஎஸ் நிறுவனம் இப்போ 5 வருஷம் கழித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அந்த எக்யூப்மெண்ட் முக்கியமானது. 4Gக்கு 5Gக்கெல்லாம் எக்யூப்மெண்ட் ரொம்ப தேவை. டவர் தேவை, ஸ்பெக்ட்ரம் தேவை, இந்த 3ம் தேவை. டிசிஎஸ்கே இது புதுசு தான் நினைக்கிறேன். டிசிஎஸ் இதை பழகுறாங்கன்னு நான் சொல்லுவேன். புதுசு, அவங்களுக்கு இது அனுபவமே கிடையாது. அவங்கெல்லாம் சாஃப்ட்வேரில் புகழ்பெற்ற நிறுவனம் டிசிஎஸ். இது அத்தனை ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. ஆனால் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிருச்சு, நீ வெளிநாட்டிலேருந்து நீ இறக்குமதி பண்ணாத. எரிக்சன்ட்டு இருந்தோ, நோக்கியாவிட்டு இருந்தோ, சாம்சங்ட்டு இருந்தோ அந்த தனியார் நிறுவனங்கள்லாம் வாங்குறோம். 5G எக்யூப்மெண்ட் உட்பட வாங்கிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் மட்டும் அனுமதி கொடுக்கல. இந்திய நாகரி, இந்திய பொருட்களை வாங்கு என்று எங்களுக்கு தடை போட்டாங்க. டிசிஎஸ் 5 வருஷம் கழித்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆங்கிலத்தில் டீத்திங் ட்ரபிள்னு சொல்லுவோம். அது மாதிரி அவர்களால் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. 80% இப்போ கவரேஜ் கிடச்சிருக்கு. இன்னொரு 20% இன்னும் 2-3 மாதத்தில் கொடுத்துருவாங்க. 4G சேவை நாங்கள் கொடுத்துருவோம். இந்திய நாடு முழுவதும் ஒரு நல்ல முறையில் கொடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. டிசிஎஸ்ட்டு தான் நாங்கள் அதை அவங்கள நெருக்கடி கொடுத்து நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. 1 லட்சம் டவர் போடணும், 80,000 டவர் போட்டுட்டாங்க. இன்னொரு 20,000 டவர் போட வேண்டியது இருக்குது. இதில் கூடுதலாக ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த 4G டவர்லேயே 5G கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த டவர் நிர்மாணம் செய்யப்படுது. ஓகே, அதில் 5Gக்குன்னு தனியாக டவர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதே டவரில் 1 லட்சம் டவர், ஏற்கனவே பிஎஸ்என்எல்ட்ட 1 லட்சம் டவர் இருக்குது. இந்த 1 லட்சம் டவர் கூடும் பொழுது 2 லட்சம் டவர் ஆகும். அப்போ சிறந்த சேவையை பிஎஸ்என்எல்லால் கொடுக்க முடியும். 5G சேவை இந்த 4G முடிந்ததிலிருந்து ஒரு 6 மாதம் கழித்து 5G சேவையை எங்களால் கொடுக்க முடியும். அப்போ 5Gயும் வந்துடும், பிஎஸ்என்எலுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த 5Gன்னு சொல்லியே இந்த மற்ற நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துறாங்கல்ல, ஆமாம், அதில் ஏதாவது ஹைப் இருக்கா? அதில் ஏதாவது ஸ்கேம் இருக்கா? 5Gயில் ஸ்கேம்னு சொல்ல முடியாது. 5G சேவை அவங்க கொடுக்குறாங்க. பட் அவங்க சொல்கிற ஸ்பீடுக்கும் இப்போ இருக்க 5G ஸ்பீடுக்கும் குறைவாக தான் இருக்குது. ஓகே, 5Gயில் அவங்க விளம்பரப்படுத்தினது ஒன்று, இப்போ இருக்க ஸ்பீடு எத்தனை MBPS ஸ்பீடுன்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 4G ஸ்பீடை குறைச்சிக்கிட்டா 5G ஸ்பீடாக இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் 5G நாடு முழுவதும் இல்லை, அதுவும் குறிப்பிட்ட நகரங்களில் தான் 5G கிடைக்கும். நீங்களே தமிழ்நாட்டில் நீங்கள் திருச்சி பக்கத்தில் கிராமத்துக்கு எங்கேயாவது போனீங்கன்னா 5G கிடைக்காது. எல்லா இடத்துலையும் 5G கிடைக்காது. 5G கிடைக்கிறதே அவங்களும் செலக்ட் பண்ண பிளேசஸில் தான் 5G சேவையை கொடுக்குறாங்க. நகரங்களில் தான் கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் 5G கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ சாமானியனோட மாத வருமானத்தில் இப்போ ரீசார்ஜுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை எப்படி தான் கண்ட்ரோல் படுத்துறது? இது எப்படி சாமானிய மக்களுக்கு பயனுள்ளதாக மாறும்? எப்போ மாறும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லைங்க, இது போட்டியில் தனியார் நிறுவனங்கள் கையில் இருக்க வரைக்கும் இது மாறாது. பிஎஸ்என்எல் கொஞ்சம் வளர்ந்தால் விலை குறையும், சாமானியங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும். ஓகே,
ஆனால் இது வந்து இப்போ நீங்கள் இந்த உங்களை கட்டாயத்துக்கு உட்படுத்திட்டாங்க. இது இல்லாமல் இனிமேல் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஒரு நேரம் உணவு இல்லாட்ட கூட பரவாயில்ல, எங்களால் நெட் இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க, டேட்டா இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க. அப்படி ஒரு மனித வளத்தை அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பயன்படுத்துகிற மாதிரி தொலைபேசியை, செல்லுலார் சேவையை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. நான் பல நாட்டு அனுபவங்கள் நானும் போயிருக்கேன், பல அனுபவங்களும் படித்தும் இருக்கேன். நான் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மொபைல் சேவையை அவங்க ரோட்டில் போகும்போது பேசிட்டு நடக்கிறதே கிடையாது யாரும். ஓகே, நம்மள மாதிரி பேசிக்கிட்டு நடக்கும்போது காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்ட மனிதர்களாக இந்தியாவில் மாறி போயிட்டாங்க. அதுதான் முதலாளித்துவம் விரும்புகுது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுத்த பிறகு புலம்பிக்கிட்டனாலும் கஷ்டப்பட்டாலும் அந்த செல்லுலார் சேவையை பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவங்க வியாபார யுக்தியே இருக்குது. ஓகே, இப்போ இந்த கட்டமைப்பு எப்படி சார் அதை சரி செய்ய முடியும்? அரசு நினைத்தால்தான் சரி செய்ய முடியும். ஆமாம், ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. அவங்க கொள்கையில் மாற்றம் வரணும். பிஎஸ்என்எல் போன்ற ஒரு தனியார் பொதுத்துறை நிறுவனத்தை நம்ம வளர்க்கணும், அதற்கு சலுகைகள் கொடுக்கணும் என்ற எண்ணம் அரசுக்கு இருந்தால், அரசுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இது சாத்தியம். ஓகே, இந்த டாரிஃப் நிர்ணயிக்கிறதுக்கான விதிமுறைகள் ஏதாவது இருக்கு? இல்லை, எந்த விதிமுறையும் கிடையாது. பெட்ரோல் விலை இப்போ உயருது, யார் நிர்ணயிக்கிறாங்க? பெட்ரோல் கம்பெனிகளே நிர்ணயித்துக் கொள்ளலாம்ட்டான். முதல்ல அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன நிலைமை? பெட்ரோல் அந்தந்த கம்பெனியை அவங்க விலையை உயர்த்திக்கலாம், அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு விலையை உயர்த்திக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் இப்ப போன வருஷம் இதுல பிரைஸ் கூட்டினாங்க, இப்ப இந்த வருஷம் கூட்டுறாங்க, இப்ப மேபி அடுத்த வருஷமும் கூட்டலாம். அப்படி கால நிர்ணயமே இல்லாம எப்ப வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு கூட்டிக்கலாம். ஆமா, ஒரு வருஷத்துக்கு 3 தடவையும் கூட்டலாம், 4 தடவையும் கூட்டலாம், கூட்டாமலும் இருக்கலாம். அது அவங்க கையில தானே இருக்கு. ஓகே, எப்ப வேணாலும் உயர்த்தலாம். அவங்க விலை உயர்ந்து கொண்டே தான் போகும், சரண்டர் ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? இப்ப இந்த சேவைக்கு இவ்வளவுதான், இப்ப நீங்க 72 நாள்னு சொல்றீங்க. இப்ப நார்மலா ஒரு 30 நாளைக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு, இந்த 30 நாளைக்கு இவ்வளவுதான் சார்ஜ் பண்றது சரியா இருக்கும். ஆனா இவங்க இப்படி சார்ஜ் பண்றாங்கன்னு உதாரணத்துக்கு சொல்ல அப்படி நிர்ணயம் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க செலவு கட்டமைப்பு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மாறுபடும். மனித வளம் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் கணக்கு வச்சுதான் அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகே, ஆனா என்ன நம்ம அடிப்படையானா பிஎஸ்என்எல்லால வந்து குறைவா கொடுக்கும் பொழுது உங்களால ஏன் குறைவா கொடுக்க முடியல? இப்போ 30 நாள் டேரிஃப் கூட என் கையில் அன்னைக்கு நான் பார்த்தேன். நான் 30 days டேரிஃப்லேயுமேவும் பிஎஸ்என்எல் இஸ் சீப்பர் வென் கம்பேரிங் வித் அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் தான் சீப்பாக இருக்கு. ஓகே, அதனால நீங்க வந்து அதை நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மை வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கு தான் பொருந்தும். பிஎஸ்என்எல்லால எங்களால் கட்டுப்படியாகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், லாபம் குறைவா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். அப்படி தனியார் நினைக்கணுமே? ஓகே, நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டைம் ரேட் கூடும்போது தான் பிஎஸ்என்எலோட அருமை தெரியுது. போன முறை விலைவாசி கூறும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் கிட்ட வந்தாங்க. ஓகே, ரொம்ப உயர்த்தின உடனே வந்தாங்க. அப்புறம் நிறுவனங்கள் முடிச்சுக்கிட்டான், நம்ம ரொம்ப உயர்த்தினா போயிடுவாங்க போல இருக்கேன்ட்டு கொஞ்சம் குறைச்சாங்க டேரிஃபை. விலை உயரும் பொழுது பிஎஸ்என்எல் நோக்கி வாடிக்கையாளர் வருவதற்கு சிறந்த சேவையை கொடுத்தால் எங்களால் வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும்னு நாங்களும் நம்புகிறோம். ஓகே, ஆனால் அதுக்கு தேவை சிறந்த சேவை கொடுக்கணும். 4G நல்லா கிடைக்கணும், 5G நல்லா கிடைக்கணும். அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது தான் உண்மையான போட்டி என்பதை பிஎஸ்என்எல் தனியார் நிறுவனங்களோடு போட்டியிடுகிறது என்று எங்களால் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் போட்டியிடுறதெல்லாம் ஒரு 60% 70% தான். பாக்கியெல்லாம் அவங்களுக்கு முன்னேறின நிலைமையில இருக்காங்க, நாங்கள் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறோம். இதற்கு நடுவிலும் இந்த இத்தனை போட்டியை நடத்துகிறோங்கிறதான் உண்மை. ஓகே, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.